Hi friends, நான் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ActiveX control நம்ம எப்படி VB language யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ActiveX control அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இங்க பாருங்க, நீங்க நார்மலா VB ஃபார்ம் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் எக்ஸி ஃபார்ம்ல ஓப்பன் பண்ணுவீங்க. இந்த VB ஃபார்ம்ல உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே என்னன்னு சொல்லுவீங்க, டூல் பாக்ஸ் இல்லைனா கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இங்க இருக்கிற நார்மல் டூல்ஸ் மாதிரியே தான் ActiveX control அப்படின்றது ஒரு கண்ட்ரோல். சரிங்களா? ஸோ இந்த கண்ட்ரோலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படி எதுக்காக ஒரு இன்புட் வாங்குறது தான் நீங்கள் கெட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கு ஒவ்வொரு யூஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் வேணும்னா எங்கே போவீங்க, இங்கே இல்லாத கண்ட்ரோல்ஸ் வேணும் அப்படின்னா ப்ராஜெக்ட்டில் போனீங்கன்னா இங்கே காம்போனன்ட்ஸ் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது என்னது விபியோடைய எக்ஸ்ட்ரா டூல்ஸ் இருக்கிற ஒரு மெனு. அதாவது என்னென்னு சொல்லுவோம், இது வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், நான் ஒரு கண்ட்ரோல் நான் சூஸ் பண்ணுறேன், MS Flexit கண்ட்ரோல். ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிள் ஃபார்மான டேட்டாஸ் நீங்கள் விபியில் தரணும் அப்படின்னா அது மாதிரி இந்த கண்ட்ரோலில் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட நேம் பாருங்கள், MS Flexit.ocx. ஸோ எல்லா கண்ட்ரோலுமே வந்து ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி என்ன, அதோடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OCX ஃபார்மில் தான் மேக்ஸிமம் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இந்த OCX அப்படின்றது ஒன்றும் கிடையாது. OCX அப்படின்றது OLE கண்ட்ரோல் எக்ஸ்டென்ஷன். OCXன்றது ஒன்றும் கிடையாது, என்னது OLE கண்ட்ரோல் எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? ஸோ இந்த OLE கண்ட்ரோல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஃபார்மில் தான் எல்லா கண்ட்ரோலுமே ஸ்டோர் ஆகும். இது நீங்கள் வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிற கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி, இது ஆல்ரெடி இங்கே இருக்கிற அந்த கண்ட்ரோல்ஸாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம இந்த கண்ட்ரோல்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த கண்ட்ரோல்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி விபி நீங்கள் ஸ்டாண்டர்ட் எக்ஸி ஃபார்மில் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கன்னா, விபியோடைய நீங்கள் ActiveX control ஃபார்ம் ஓப்பன் பண்ணும்போது ActiveX control அப்படின்ற ஃபார்மில் நீங்கள் விபியை ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ActiveX control கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம். சரிங்களா? ஸோ ஒரு முறை நீங்கள் ActiveX control நீங்கள் ஜஸ்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த கண்ட்ரோல் நீங்கள் அடுத்த முறை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நார்மலாக இந்த விபி ActiveX control எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ActiveX control மெனி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பில் நீங்கள் சில வெப்சைட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில டிஃபால்ட்டான அப்ளிகேஷன்ஸ்க்காக இந்த ActiveX control யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் ActiveX control நீங்கள் கிரியேட் பண்ணி வெப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுற எல்லா பீப்புளுமே அந்த கண்ட்ரோல்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் ரைட்டிங் எனி கோட். சரிங்களா? நம்ம என்ன மாதிரி ஒரு பர்பஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மணிக்கு ஈக்குவலான அமெரிக்கன் மணி கண்டுபிடிக்கிற ஒரு இது பார்க்கலாம். சரிங்களா? ஒரு அப்ளிகேஷன் அமெரிக்கன் டாலருடைய ஈக்குவலண்டான ஒரு இந்தியன் ருப்பி அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதுவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அமெரிக்கன் டாலர் வாங்குறதுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இதோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா அமெரிக்கன் டாலர் கொடுக்க போகிறோம். ஒரு ஈக்குவலான இந்தியன் மணி வேலையில் நமக்கு இங்கே அவுட்புட்டாக வரப்போகுது. சரிங்களா? ஒரு பட்டன் நான் வச்சுக்கிறேன் அவுட்புட் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக, ஒரு பட்டன். ஸோ இங்கே என்ன கேப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இந்தியன் மணி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ் பேர் டெக்ஸ்ட், இந்த ஆப்ஜெக்ட் பேர் டெக்ஸ்ட்டோ, இந்த ஆப்ஜெக்ட் பேர் டெக்ஸ்ட்டோ உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்ஜெக்டை நான் தரப்போகிற ஈக்குவலண்டான அமெரிக்கன் டாலரோட வேல்யூ எனக்கு இங்கே வரணும். சரிங்களா? ஸோ கோடு எழுதலாம். இங்கே பாருங்கள், ஸோ நமக்கு எந்த பாக்ஸில் அவுட்புட் வரணும், டெக்ஸ்ட் 2ல் அவுட்புட் வரணும். ஸோ டெக்ஸ்ட் 2 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அமெரிக்கன் டாலருடைய வேல்யூ வந்து டெக்ஸ்ட் 1ல் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு ரேட்டில் அமெரிக்கன் டாலரோட இந்தியன் மணியும் 60 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 60. அப்போது நம்ம டெக்ஸ்ட் 1ல் தரப்போகிற வேல்யூ என்னவோ அதை என்ன பண்ணும், 60 மல்டிபிகேஷன் பண்ணி இந்தியன் மணி நமக்கு வரும். ஓகேங்களா? இப்போ இந்தியன் மணி அமெரிக்கன் டாலரோட மணி வந்து 1 ரூபா அப்படின்னா இந்தியன் மணி வந்து 60 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கோட் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? என்ன பண்ணோம், கடைசியாக என்ன பண்ணோம், இதை சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணும்போது பாருங்கள், மேக் ப்ராஜெக்ட் 1.ocx இந்த ஃபைலை தான் சேவ் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் 1 அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நீங்கள் இன்னும் இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணலை. சேவ் பண்ண நேமே இங்கே வரும். என்ன ஃபைலாக க்ரியேட் பண்ணணும், OCX ஃபைலாக க்ரியேட் பண்ணணும். நான் எங்கே சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேவ் பண்ண லொக்கேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எங்கே சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டாக்குமெண்ட்ஸில் நான் சேவ் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த நேம் அப்படின்னா கரன்சி CUR வச்சுருக்கேன். ஸோ ஓகே, ஸோ மை டாக்குமெண்ட்ஸ்லாம் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆயிரும், இதுவே கம்பைல் ஆகிட்டு
O6 ஃபைல் ஃபார்மேட்டாக இது என்ன ஆயிரும், சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு சேவ் ஆனதுக்கப்புறம் ஸோ சேவ் ஆகிடுச்சு. ரைட்டிங் OCX என்ன ஆயிடுச்சு, இப்போ இது சேவ் ஆகிட்டுருக்கு. ஸோ சேவ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், விபி நீங்கள் மற்ற நார்மல் ஃபார்ம் ஓப்பன் பண்ண என்ன பண்ணுங்கள், நார்மல் ஃபார்ம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். விபி நார்மல் ஃபார்ம் நம்ம ஓப்பன் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். இப்போது அந்த கண்ட்ரோல் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு காம்போனன்ட்ஸ் போங்க. காம்போனன்ட்ஸ் பண்ணிங்கன்னா காம்போனன்ட்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ப்ரௌஸ் போங்க. எங்கே சேவ் பண்ணீங்க, மை டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணோம். ஸோ மை டாக்குமெண்ட்ஸ் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். என்ன நேமில் சேவ் பண்ணோம், CUR அப்படின்ற நேமில் சேவ் பண்ணோம். ஓப்பன். ஸோ அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு ஃபஸ்ட் இங்கே அப்ளை ஆகும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு விபி ஃபார்மில் உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும், மற்ற கண்ட்ரோல் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மற்ற கண்ட்ரோல் பேஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு கண்ட்ரோலை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு கண்ட்ரோல் நீங்கள் டிசைன் பண்ணாலே போதும். டிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் கோடை நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஸோ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் உங்களுக்கு வரும். ஸோ அமெரிக்கன் டாலர் வந்து $3 வச்சுக்கோங்க. ஸோ இந்தியன் மணி எவ்வளோ, 180. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இவ்வளோ தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஸ் கண்ட்ரோல் வந்து கிரியேட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம விபியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆக்டிவேஸ் கண்ட்ரோல். ஸோ இப்போது நாம் பார்த்த அதே கண்ட்ரோல் வந்து பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்து நம்ம அதே அப்ளிகேஷன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவேஸ் கண்ட்ரோல் தான். இதை என்ன பண்ணியிருக்காங்க, வெப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ US டாலர் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், US டாலர் வந்து நாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ US டாலர் வந்து 100 rupees இல்லை US டாலர் வந்து 3 வச்சுக்கலாம். ஸோ US டாலர் 3 அப்படின்னா அது ஈக்குவலண்டான இந்தியன் ருபி இன்னைக்கு ரேட் எவ்வளோ, 183 அப்படின்ட்டு. சரியா? ஸோ இதான் என்னது ஆக்டிவேஸ் கண்ட்ரோல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.